Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ரீட் புக்ஸ் நாட் ஜஸ்ட் பிளாக்ஸ். அதாவது பிளாக்ஸ் படிக்கிறது நல்லது தான். ஸோ டெக்னிக்கல் பிளாக்ஸ் நிறைய இருக்குது, மீடியம் போன்ற வெப்சைட்டில் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அதை படிக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, புக்ஸ் படிச்சிங்கன்னா டீப் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து புக்ஸ் படிக்கணும், சில நேரங்களில் வந்து பிளாக்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் சி மார்ட்டின் எழுதின அந்த க்ளீன் கோட் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படிச்சிருக்கேன் அந்த புக்கு. ரீஃபேக்டரிங் பற்றி எப்படி கோட் வந்து க்ளீனாக எழுதுறதுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் ரீட் புக்ஸ் நாட் ஜஸ்ட் பிளாக்ஸ். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா பி ரிலையபிள் பர்சன். டெலிவர் வாட் யூ கமிட் டு. நீங்கள் என்ன சொன்னீங்களோ, என்ன கமிட் பண்ணீங்களோ அதை டெலிவர் பண்ணுங்கள் ஆன் டைம், கன்சிஸ்டன்ட்லி, வித் குவாலிட்டி. இந்த ஹை பர்ஃபார்மர் வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால தான் அவங்க ரிலையபிள் பர்சன் ஆகிறாங்க. ஒரு டீம் கிட்டேருந்து ஒரு ட்ரஸ்ட் அவங்கக்கிட்ட உருவாகுது. மேனேஜ்மெண்ட்டும் அவங்ககிட்ட நம்பி அந்த வேலையை கொடுக்குறாங்க. மீட்டிங் டெட்லைன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிலே இருந்துச்சுன்னா அதை ஏர்லியாக கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ ப்ளீஸ் பி ரிலையபிள், கன்சிஸ்டண்ட்டாக, குவாலிட்டியாக டெலிவர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கான விஷயங்களை த்ரைவ் பண்ணுங்கள். ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்கோம். ரீட் புக்ஸ் மோர் டு கெட் த டீப் நாலேஜ். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா பி ரிலையபிள், மோர் ட்ரஸ்ட்வர்தியான பர்சனாக நீங்கள் வந்து ஒரு டீம்லேயும் ஒரு கம்பெனிலையும் மாறுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.